அன்பியம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அடக்கமான மெல்லிய ஒளி கேட்டது. ஆண்டவரே, எளியா இறைவாக்கினர் தன் மன போராட்டத்தில் இருந்த வேளை அவர் உள்ளத்தில் மிகப்பெரிய நெருக்கடி. ஜெசபெல் அரசின் கடினமான வார்த்தைகள், உயிரை எடுப்பேன் என்கிற சபதம் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் இருந்தது. அவரது உள்ளம் சுழற்காற்று வீசுவது போல, நிலநடுக்கம் உருவாவது போல, தீ கிளம்பியதைப் போலவும் இருந்தது. அமைதி இழந்து உயிருக்கு பயந்து வாழ வேண்டிய நிலையில் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை அறிந்தவராய், இதோ உன் உள்ளம் இருக்கும் நிலை நான் உனக்கு சுட்டி காட்டி இருக்கிறேன். இவைகள் மத்தியிலே நீ ஒரு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். காற்று, நெருப்பு, நிலநடுக்கம் இவற்றையெல்லாம் அடக்கக்கூடிய ஒரு மெல்லிய தென்றலாய், இவைகளின் மத்தியிலே நான் அமைதியாய் நிம்மதியின் பாதுகாப்பின் வழியில் உன்னை நடத்தி செல்வேன். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். உன்னை நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் ஒரு மெல்லிய தென்றல் காற்றிலே தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தேவ பிரசன்னம் எலியாவை சூழ்ந்து கொள்கிறது. அவர் தைரியம் அடைகிறார். மீண்டும் துணிவோடு இறைப்பணியை ஆற்ற புறப்படுகிறார். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையிலும் பயம் சூழ்ந்த வேளைகள், எதற்காக பயப்படுகிறோம் என்று நினைவே பயப்படுகிறோம். தைரியத்தை கொடுத்து எங்களை வழிநடத்தும் சுவாமி. இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.